வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம எல்லாரும் செல்வத்தோட கடவுளா மட்டும் பார்க்கிற லக்ஷ்மி தேவிய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். செல்வம், பணம், தங்கம் இதெல்லாம் தாண்டி லக்ஷ்மியோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? பொதுவா நாம நினைக்கிறத விட வேற சில விஷயங்கள் இருக்குன்னு சில குறிப்புகள் சொல்லுது. அத பத்தி தான் நம்ம இப்ப விரிவா பேச போறோம். ஆமாங்க, சரி. லக்ஷ்மியினுடனே பணம், காசு, தங்கம் இதுதான் பெரும்பாலும் மனசுல வரும். ஆனா சாஸ்திரங்கள் படி பார்த்தா லக்ஷ்மிங்கிறது அறிவு, தைரியம், சக்தி, நல்ல குடும்பம், வெற்றி இப்படி எல்லா விதமான வளங்களையும் குறிக்கிற ஒரு பெரிய சக்தி. வெறும் பணத்தை மட்டும் கும்பிடா லக்ஷ்மியோட முழு அருளும் கிடைக்குமா? அது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? ஆமா, ஆமா. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விலாவாரியா பார்ப்போம். லக்ஷ்மிங்கிற அந்த சாம்ஸ்கிருத வார்த்தையே லட்சியம்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. லட்சியம்னா குறிக்கோள் தானே. ஆமா, கரெக்ட். அப்போ வெறும் பணம் சேர்க்கறது மட்டும் குறிக்கோள் இல்லாம ஒரு அர்த்தமுள்ள ஒரு சமநிலையான வாழ்க்கையை அடையிறது தான் உண்மையான லட்சியம். அதுவே லக்ஷ்மியோட அருள்னு எடுத்துக்கலாமா? மிகச் சரியா சொன்னீங்க. ரொம்ப அருமையா புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கதான் அந்த அஷ்டலக்ஷ்மி தத்துவம் ரொம்ப முக்கியமா இருக்கு. லக்ஷ்மிக்கு 8 முக்கிய வடிவங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஓ, 8 வடிவங்களா? ஆமா. ஆதிலக்ஷ்மி அதாவது முதல் சக்தி அல்லது ஆற்றல். ஓ. தனலக்ஷ்மி இதுதான் நம்ம சொல்ற செல்வம். ஓ. தைரியலக்ஷ்மி தைரியம். ஓ. கஜலக்ஷ்மி அதிகாரம், வலிமை. ஓ. அப்புறம் சந்தானலக்ஷ்மி நல்ல பிள்ளைகள், குடும்ப வளம். ம். விஜயலக்ஷ்மி வெற்றி. ம். வித்யாலக்ஷ்மி அறிவு, ஞானம். ஆமா. கடைசியா ஐஸ்வர்யலக்ஷ்மி இது எல்லா வளங்களும் சேர்ந்த முழுமையான வளம். அப்போ தனலக்ஷ்மிங்கிற செல்வம் அது இந்த 8ல 1 மட்டும்தான். ஆமா, ஒரு பகுதி மட்டுமே. மத்தத நாம கவனிக்காம விடும்போது அந்த முழுமை கிடைக்காது. செல்வம் திடீர்னு போயிடுது. பெரிய பணக்காரங்க கூட சில சமயம் எல்லாத்தையும் இழந்துடுறாங்களே. லக்ஷ்மி சஞ்சலம் உள்ளவங்க, ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? சஞ்சலம்னா நிலையற்ற தன்மை, அதாவது அலைபாயும் தன்மை. சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, லக்ஷ்மி தேவி தர்மம் எங்க இருக்கோ, நியாயம் எங்க இருக்கோ, எங்க தூய்மையும் ஒழுக்கமும் இருக்கோ அங்கதான் இருப்பாங்க. பேராசை, தர்மமில்லாத குணம், அகங்காரம் இதெல்லாம் இருக்கிற இடத்துல அவங்க தங்க மாட்டாங்க. ஓ. அதனால இந்த நிலையற்ற தன்மைங்கிறது நமக்கிட்ட தர்மம் இருக்கான்னு பாக்குற ஒரு சோதனை மாதிரி கூட எடுத்துக்கலாம். தர்ம சிந்தனையோட, தாராள குணத்தோட, ஞானத்தோட செல்வத்தை யார் கையாளுறாங்களோ அவங்க கிட்ட அவங்க நிலைச்சு நிப்பாங்க. அப்போ இதுக்கும் லக்ஷ்மிக்கும் மகாவிஷ்ணுக்கும் உள்ள அந்த தொடர்புக்கும் காரணம் இருக்கா? பாருங்க, எப்பவுமே லக்ஷ்மி விஷ்ணுவோட சேர்ந்து தானே காட்சி தராங்க. மிகச் சரியான முக்கியமான கேள்வி இது. ஆமா, விஷ்ணு யாரு? காக்கும் கடவுள். அவர் தர்மம், ஒழுங்கு, சமநிலை, நிலைத்தன்மை இதோட வடிவம். விஷ்ணுவோட வழிகாட்டுதல் இல்லாம, அதாவது தர்மம் சமநிலை இல்லாம வர்ற செல்வம், அதாவது லக்ஷ்மி மட்டும் தனியா வந்தா அது நிலைக்காது. சரி. அது அகங்காரத்தை உண்டாக்கும், சில சமயம் அழிவுக்கு கூட வழிவகுக்கும். அதனாலதான் நீடிச்ச உண்மையான செழிப்புக்கு லக்ஷ்மியோட அருள் மட்டும் போதாது, விஷ்ணுவோட தத்துவமான தர்மமும் சமநிலையும் ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க. இரண்டும் சேரணும். ஆமா, செல்வமும் அறமும் ஒன்னா இருக்கணும். சரி, இப்ப இருக்கிற நம்ம காலத்தோட பொருத்தி பாப்போமே. நாம ஒருவேளை லக்ஷ்மியா வெறும் பொருள் செல்வத்தோட அடையாளமா மட்டும் சுருக்கிட்டோமோ? உதாரணத்துக்கு தீபாவளிக்கு விளக்கேத்தி லக்ஷ்மிய வாங்கன்னு கூப்பிடுறோம். ஆனா அந்த வெளிச்சம் வெறும் பணத்தை மட்டும்தான் குறிக்குதா? இல்ல வித்யாலக்ஷ்மி கொடுக்கற அந்த அறிவையும் ஞானத்தையும் கூடவா? இத நம்ம யோசிக்கணும் இல்லையா? நிச்சயமா ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. உண்மையிலே லக்ஷ்மியோட அருளை முழுசா பெறணும்னா சில விஷயங்களை நாம கடைபிடிக்கணும். முதல்ல அறிவை தேடணும், அது வித்யாலக்ஷ்மி. அப்புறம் தாராள மனசோட இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், அது தர்மம். பொருள் தேடலுக்கும் ஆன்மீக தேடலுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் மேல நேர்மையான வழியில, அதாவது தர்ம வழியில நடக்கணும். இன்னொன்னு, லக்ஷ்மி பெண்மையோட சக்தி வடிவம். அதனால பெண்களை மதிக்கிறதும் அவங்கள வணங்குற மாதிரி தான். ஓஹோ. இது எல்லாம் சேரும்போதுதான் உண்மையான ஐஸ்வர்யம், முழுமையான வளம் கிடைக்கும். ஆக இவ்ளோ நேரம் பேசினதுல இருந்து ஒண்ணு நல்லா புரியுது. லக்ஷ்மி தேவிங்கிறவங்க வெறும் பணத்துக்கான கடவுள் மட்டும் இல்ல. அவங்க நம்ம வாழ்க்கையோட முழுமையான வெற்றி, சமநிலை, ஞானம், தைரியம்னு எல்லாத்தையும் கொடுக்கிற ஒரு பெரிய தெய்வம். ஆமா, வெறும் தனலட்சுமியை மட்டும் தேடி ஓடுறவங்க ஒருவேளை கொஞ்ச காலத்துக்கு செல்வத்தோட இருக்கலாம். ஆனா உண்மையான நிறைவு கிடைக்கிறது கஷ்டம். நிச்சயமா லக்ஷ்மிய அவங்களோட எல்லா வடிவங்களையும், அறிவு, தைரியம், நல்ல குழந்தைகள், வெற்றி, ஆற்றல்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி யார் வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்களோ
அவங்க தான் உண்மையான நீடிச்ச வளத்தையும் கூடவே மன அமைதியும் நிச்சயம் பெறுவாங்க. இது ஒரு முக்கியமான புரிதல் நமக்கு. ஆமா. அதனால நீங்க அடுத்த தடவை லக்ஷ்மி கிட்ட வேண்டிக்கும் போது வெறும் பணம், பொருள், செல்வம் இத மட்டும் கேட்காம உங்க வாழ்க்கை முழுமை அடையறதுக்கு தேவையான ஞானத்தையும், மன வலிமையையும், தர்ம சிந்தனையையும், சமநிலையையும் கூட சேர்த்து கேளுங்க. வெறும் செல்வத்தை மட்டும் முன்னிறுத்தாம இந்த ஒரு முழுமையான பார்வை உங்க வெற்றிக்கும் நிறைவுக்குமான பாதையை எப்படி மாத்தலான்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுதான் இந்த கலந்துரையாடலோட இறுதியில நாங்க உங்களுக்கு விட்டு செல்ற ஒரு சிந்தனை.